ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி கமல் வேர்ல்டு. வாங்க மைதா மாவு சேமியா வச்சு ஒரு பேஸ்கெட்டு அண்டு அதுக்குள்ளே போடக்கூடிய சின்ன சின்ன கேக் பிஸ்கெட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன் நான். இதில் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் சால்ட்டு ரெண்டும் சேர்த்துருக்குறேன். இதில் அரை கப் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜீனி நல்லா கரையட்டுங்க. இந்த ஜீனி, எண்ணெய், அந்த சுகர் இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பதத்தில் தான் இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். இதே இது நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இப்போ இதை நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது பிசைகிறப்ப நமக்கு கேக்குக்கு மாவு ரெடி பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் சேமியாவை நல்லா பவுட்ரு பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேமியா பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. அதை பவுட்ரு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் மாதிரி இருக்கும், அதை அப்படியே போட்டுக்கோங்க. நான் பவுட்ரு பண்ண சேமியா அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது அரை கப் அளவுக்கு தான் வரும் பவுட்ரு பண்ண சேமியா. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு சின்னதாக நொறுக்குன சேமியா ஒரு அரை கப் சேமியா நொறுக்குனது சேர்த்துக்கோங்க. பவுட்ரு பண்ணாமல் அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது மாதிரியான இது நீங்கள் ஒரு அரை கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் தளன்னு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் விட்டுருங்க. அரை மணி நேரம் விட்டோம்னா அது கொஞ்சம் இறுகி கொடுக்கும். அது பாட்டுக்கு இருக்கட்டும். அரை மணி நேரம் தாண்டி நம்ம அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துக்கலாம். நம்ம கேக் டின்னில் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கப் கேக்கு அந்த டின்னில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கப் கேக் டின்னில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்றப்ப சின்ன குட்டி குட்டி நெஸ்ட் மாதிரி கிடைக்கும். அது நான் ஒரே பேஸ்கெட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு நான் இது 5 இன்ச் டின்னு இதில் தான் நான் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அடியில் தட்டிட்டு சைடெல்லாம் அதே மாதிரி நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க. இது கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு நீங்கள் இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இது ரெடியாகி வந்துடும். இந்த கேக் டின் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுங்க ஒரு லேயராக. இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் மாவு எடுத்து இந்த ஓரங்களில் சைடில் அந்த இதையுமே நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நான் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் கரெக்டாக 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓவன். அதில் வச்சு நான் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. இது ஒரு 20 மினிட்ஸ் பேக் ஆகணும். வாங்க, பேக் பண்ணதுக்கப்புறமா இது இப்படி தான் இருந்துச்சு. இனி இதுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பிஸ்கட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது குட்டி குட்டி கேக் மாதிரியே தாங்க இருக்கும். சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க, அதை எப்படி செய்யலான்னு நம்ம ரெடி பண்ணலாம். இதே மாவு நம்ம பேலன்ஸ் அங்கே வச்சுருக்கோம்ல, அந்த மாவையும் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அதில் அடிஷ்னலாக எதுவுமே ரெடி பண்ண வேணாம். அதே இதில் போதும். அதே பால்ஸ் அந்த அதே மாவில் குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் போட்டுக்கோங்க.
போட்டு ரெண்டு ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டு கலர் வர அளவுக்கு நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுக்கிறப்ப ரொம்ப சாஃப்ட் அமுக்கி பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் ஆறுறப்ப வந்துட்டு நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். வெளியில் வந்துட்டு நல்லா ஹார்டாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்ட் வந்து முட்டை கேக் இருக்குல்ல அந்த மெத்தடில் இருக்கும். நார்மலாக மைதா பிஸ்கட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, இது அதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜில் சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. நீங்கள் அதை நான் உங்களுக்கு நொறுக்கி காமிக்கிறேன், அதை பார்ப்பீங்க அதில். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையுமே பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வெறுமனே இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை பாலில் டிப் பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா க்ரீம் ரெடி பண்ணி வச்சுட்டு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் தொட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி பண்ணுறப்ப டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அதோட டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டிலே இருந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், நல்லாயிருக்கும் அது. நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். இது 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்குது. பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, அதனால தான் இப்படி. நீங்கள் அப்படியே தட்டில் கவுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே வெளியில் வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்கிற அந்த பிஸ்கட்ஸு, அதாவது அந்த கேக் பிஸ்கட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே இதில் வந்து நீங்கள் விப்பிங் க்ரீம் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த விப்பிங் க்ரீம் வச்சு நீங்கள் இது பண்ணுறப்ப இதை நீங்கள் கேக் மாதிரி கட் பண்ணியே சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கடையில் போய் வாங்குறதுக்கு வீட்டில் நம்மளே செஞ்சு நம்மளே பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம். இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இப்போது நொறுக்கி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கேக்கு இது வந்து உள்ளுக்குள்ளே கேக் மாதிரியும் வெளியில் வந்து பிஸ்கட்டோட இதுலேயும் முறுமுறுன்னு அந்த மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக இன்னுமே கொஞ்சம் ஹார்டாகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.